வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சேனைக்கிழங்கு இல்லைன்னா கருணக்கிழங்கு கோலா உருண்டை ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். சேனைக்கிழங்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மட்டனோட ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சேனைக்கிழங்கு வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் உப்பு பூசிக்கினேன். ஏன்னா இது வந்து சேனைக்கிழங்கு எப்போவுமே அந்த தோலெல்லாம் சீவுறப்போ கை நமைக்கும். ஸோ இது வந்து தோலெல்லாம் சீவிட்டு ஒரு 2 முறை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இப்போ சேனைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணியில். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சேனைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நான் சுத்தம் பண்ணது இந்த தண்ணியில் ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். இது நல்லா வெந்து வந்ததும் அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இங்கே மசாலாங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் வந்து கரம் மசாலா, பொட்டுக்கடல, இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கரம் மசாலா அத்தனையும் சேர்த்துக்கினேன். பொட்டுக்கடல சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சேனைக்கிழங்குக்கு பைண்டிங் ஏஜென்ட் அதுதான். அடுத்து வந்து இஞ்சி, பூண்டு, தேங்காய், மல்லித்தழை, பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கினேன். சேனைக்கிழங்கு வெந்தது வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கினேன். ஏன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் சேனைக்கிழங்கு அரைப்படலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இந்த சேனைக்கிழங்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையோடு சேர்த்துடுறேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், பொடியாக நறுக்கின மல்லித்தழை, புதினா தழை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் கடல மாவு கூட சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு இன்கேஸ் ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கடல மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கை நனைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கினேன். கடாயில் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருக்கினேன். மிதமான தீயில் காய வச்ச எண்ணெயில் இந்த சேனைக்கிழங்கு உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து நிதானமாக மிதமான தீயில் வறுத்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தேன். சேனைக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு சர்வ் பண்ணலாம், ஈவினிங் டீக்கு, காஃபிக்கு, அப்படி இல்லைன்னா சாப்பாடோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். மட்டனுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இது. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த வெஜ் புலாவெல்லாம் பண்ணுறப்போ இந்த சேனைக்கிழங்கு கோலா உருண்டை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.